எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 209க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 209க்கான காணொளி. முதல் கேள்வி, இந்தியாவில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க எந்த வாக்களிப்பு முறை கையாளப்படுகிறது? இந்தியாவில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க எந்த வாக்களிப்பு முறை கையாளப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ரகசிய வாக்கு. அடுத்தது, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. அடுத்தது, இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம். இந்திய தேர்தல் ஆணையம் அமைந்துள்ள இடம் புதுடில்லி. அடுத்து நான்காவது கேள்வி, ராஜ்யசபைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? சரியான விடை 238. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, உலகமயமாக்கப்படல் எதனை அறிவுறுத்துகின்றது? இதுக்கு சரியான விடை பொருளாதார ஒருங்கிணைப்பு. பொருளாதார ஒருங்கிணைப்பு. அடுத்த ஆறாவது கேள்வி, மாநில சமூக இடஒதுக்கீட்டு கொள்கையில் அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? மாநில சமூக இடஒதுக்கீட்டு கொள்கையில் அடிப்படை உரிமையில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அடுத்தது ஏழாவது கேள்வி, பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது பாராளுமன்ற முறை அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்திடமிருந்து பெறப்பட்டது. தலைவர் முறை அரசாங்கம் உள்ளது எங்கு உள்ளது? அமெரிக்காவில். அடுத்தது, அதாவது ஒவ்வொரு அரசாங்கம் எங்கு உள்ளது என்பதை பற்றி இந்த காணொளி. பாராளுமன்ற முறை அரசாங்கம் இங்கிலாந்து, தலைவர் முறை அரசாங்கம் அமெரிக்கா, குழு முறை அரசாங்கம் சுவிட்சர்லாந்து, சர்வாதிகார முறை அரசாங்கம் ஜெர்மனி. அடுத்தது எட்டாவது கேள்வி, மாநில தேர்தல் ஆணையாளரை நியமனம் செய்பவர் யார்? மாநில தேர்தல் ஆணையாளரை நியமனம் செய்பவர் யார்? மாநில ஆளுநர். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, இயற்கைவாதம் என்றால்? இயற்கைவாதம் என்றால் இயற்கையின் விதி. அடுத்தது பத்தாவது கேள்வி, 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் பல்வேறு நோக்கங்களுள் ஒன்று கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, அதனை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல். தொடக்க கல்வியில் இடைநிற்றலை குறைத்தல். அடுத்தது 11வது கேள்வி, தொழில்சார் வகை பிரிவை சாராத துறை. தொழில்சார் வகை பிரிவை சாராத துறை தனியார் துறை. அடுத்தது 12வது கேள்வி, பின்வருவனற்றுள் பெரியார் EVR தொடங்காத பத்திரிகை? சுயராஜ்யா. பெரியார் தொடங்கிய பத்திரிகை என்னென்ன? குடியரசு, புரட்சி, விடுதலை. தொடங்காத பத்திரிகை சுயராஜ்யா. அடுத்தது 13வது கேள்வி, சரியான சொற்றொடரை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2 மட்டுமே சரியானது. என்னது? சென்னை திராவிடர் கழகம் 1912 துவங்கப்பட்டது. அடுத்தது 14வது கேள்வி, பின்வரும் நிகழ்ச்சிகளை கால வரிசைப்படுத்துக. இதுக்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. முதல்ல பார்த்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம். அடுத்து இரண்டாவது வங்க பிரிவினை நீக்கம். அடுத்தது சௌரி சௌரா நிகழ்ச்சி. கடைசி தான் பார்த்தீங்கன்னா தண்டி பயணம். அடுத்தது 15வது கேள்வி, சென்னை மாநிலம் என்பதை தமிழக அரசு அல்லது தமிழகம் என்று எப்போது மாற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1967 ஏப்ரல் 16. அடுத்து 16வது கேள்வி,
இது மிக மிக முக்கியமானது. அதாவது இதில் உள்ளதை தொடங்கியவர்கள் யார் என்பதை பற்றி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை 16க்கு ஆப்ஷன் சி. அதாவது பிரார்த்தன சமாஜத்தை தொடங்கியவர் ஆத்மராம் பாண்டுரங். ஆத்மராம் பாண்டுரங். அடுத்தது ஆரிய சமாஜத்தை தொடங்கியவர் சுவாமி தயானந்த சரஸ்வதி. அடுத்தது தர்ம பரிபாலன யோகம் ஸ்ரீ நாராயண குரு. அடுத்தது சத்யஜோதக் சமாஜம் ஜோதிபா பூலே. அடுத்தது 17வது கேள்வி. நாதிர் ஷா இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு கிபி 1739. அடுத்தது 18வது கேள்வி. பின்வருவனவற்றுள் தவறானதை சுட்டி காட்டுக. தவறானது வந்து ஆப்ஷன் டி, அதாவது 4வது டெர்ராகோட்டா செப்பு பட்டயம் என்பது தவறானது. மீதி 3 பாருங்க சரியானது. பெருங்குளம் வந்து மொஹஞ்சதாரோ, அகழ்வாராய்ச்சி 1921, சக்கரம் மண்பாண்டம். அடுத்து 19வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் தவறான பதிலை தேர்ந்தெடு. இது சரியான விடை ஆப்ஷன் சி. அதாவது தாஜ்மஹாலை கட்டி முடித்தது ஜஹாங்கீர் அல்ல, ஷாஜகான். மீதி 3 பாருங்க. ஷாஜகானின் ஆட்சி காலம் முகலாயர்களின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஷாஜகான் ஜூமா மசூதியை வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டினார். ஷாஜகான் மயிலாசனத்தை உருவாக்கினார். அடுத்தது 20வது கேள்வி. பாமினி மன்னர் அலாவுதீன் பாமன் ஷா ஹசன் கங்கு எனவும் அழைக்கப்பட்டார். பாமினி மன்னர் அலாவுதீன் பாமன் ஷா ஹசன் கங்கு எனவும் அழைக்கப்பட்டார். அடுத்து 21வது கேள்வி. இந்தியாவில் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் எத்தனை உள்ளன? இந்தியாவில் சிறிய மற்றும் நடுத்தர துறைமுகங்கள் 187 உள்ளன. அடுத்தது 22வது கேள்வி. டேஸ் மாவட்டம் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி உடையது? சிவகங்கை மாவட்டம். அடுத்து 23வது கேள்வி. மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் அதாவது சிப்காட் எப்பொழுது தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1972. அடுத்தது 24வது கேள்வி. உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 5. அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. செல்லின் ஆற்றல் நிலையம் எனப்படுவது? செல்லின் ஆற்றல் நிலையம் எனப்படுவது மைட்டோகாண்ட்ரியா. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 209க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 209க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.